கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, தேவனுடைய வசனங்களை நம்ம பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது இவைகளிலிருந்து நமக்கு நன்மை உண்டாக போது என்று எண்ணி நீங்கள் வாசிக்க வேண்டும். வேதம் பாருங்க அழகாக நாம் கற்றுவிடுவோம். சங்கீத புஸ்தகத்தில் 37:7 நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தரை நோக்கி நீங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கணுமா? கர்த்தரை நோக்கணுமா? அமர்ந்து காத்திருக்கணுமா? கவனிங்க, காரிய சித்து உள்ளவன் மேலே என்ன பண்ணக்கூடாது? தீவினை செய்கிற மனுஷன் மேலே என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. அப்போ காரிய சித்தி உள்ளவன் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? தீவினை செய்கிற மக்கள் மேலே நாம் எரிச்சல் அடைகிறோம். நாங்கள் அப்படியே அவனுக்கு ஆதாயமாக தேடிக்கிறாங்க, எல்லாம் அவனுக்காகவே எல்லாம் மாற்றிக்கிறாங்க, எல்லாவற்றையும் அவன் வீட்டுக்கு எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. பார்த்தீங்களா? காரியமாக என்ன பண்ணுறான்? அவனுக்காகவே அவன் ஒரு காரியங்கள் செய்வதற்காகவே ஒரு காரியங்களை நம்ம உருவாக்குவான், செய்வான். அப்போ அப்படி உருவாக்கும் போது நாம் என்ன பண்ணுறோம்? அவனை பார்த்து பொறாமைப்படுறோம். எவ்வளோ தீமையான காரியங்களை செய்கிறான் பாருங்க. அவன் வீட்டுக்கு மாத்திரம் அந்த மண்ணடிக்கிறதுக்காகவே இந்த பாருங்க, இந்த ஏலத்தை எடுத்துருக்கான் பாருங்க, இது அப்படி செஞ்சுருக்கான் பாருங்க, அது அப்படி செஞ்சுருக்கான் பாருங்க. நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கணும் தான் சொன்னார். அமர்ந்து காத்திருக்கிற நேரங்களில் நீ என்ன பண்ற தெரியுமா? காரிய சித்தி உள்ள மேல பார்க்கிற, தீவினை செய்கிற மேல பார்க்கிற, இவர்களை பார்த்து நீ எரிச்சல் அடைவது உன்னுடைய வேலை. எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தா உன் அபிஷேகம் போயிடும். எரிச்சல் அடைவேன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு வேறொரு ஆவி உனக்குள்ள கிரியை செய்யும். தாவீதின் மேலே கவனிச்சிங்களா? சவுல் கோபம் கொண்டான். சவுல் கோபப்பட்டதுனால எரிச்சல் உள்ளவனை மாறினான். அவனுக்குள்ள வேறொரு ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சது. வேறொரு ஆவி கிரியை செய்வதற்கு அவன் தான் இடம் கொடுத்தான். அதனால யாரை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய நேரத்தில் அவர்களை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு, ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்க, ஏன் இப்படியெல்லாம் செய்றாங்க, இப்படியெல்லாம் பண்றாங்க, எல்லாமே தனக்கு ஆதாயமா மாத்திடுங்களே. எரிச்சல் அடையாத, எரிச்சலை விட்டு. தீவினை செய்யறான், எரிச்சல் அடையாத, விட்டுடு. அப்ப நான் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்து காத்திருக்க வேண்டும். அப்ப தீவினை செய்யற மக்கள், காரிய சித்தி உள்ள மக்களை பார்த்து நாங்கள் என்ன பண்ணணும்? நல்ல கவனிங்க. காரிய சித்தி என்று வேதத்தில் 2 இடங்கள்ல 2 விஷயங்களை போடப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கு போன யோசேப்பு பார்த்தீங்கன்னா, அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான், செய்வதெல்லாம் வாய்க்குது என்று ஆதியாகமம் புத்தகம் 39 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல போடப்பட்டிருக்கு. அப்ப அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்து அவன் செய்கிற வேலையெல்லாம் வாய்க்க பண்ணினான். கவனிச்சிங்களா? ஆனா இன்னொரு காரிய சித்தி இருக்கிறது. அந்த காரிய சித்தி தான் இந்த சங்கீத புஸ்தகத்துல பேசப்படுது. இந்த இடத்துல காரிய சித்தி பேச, இங்கேயும் காரிய சித்தி. இப்ப இந்த காரிய சித்தி என்னன்னா, இவன் தனக்காகவே தன்னுடைய காரியங்களுக்கு மாத்திரமே இவனை பார்க்கிற மக்கள் சொல்றாங்க பாருங்க, எரிச்சல் அடைவார் தனக்கு ஆதாயத்துக்காக. இன்றைக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும்னால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஒருவன், இந்த பார்வனுக்கு ஒருவன் ராஜாவாய் காணப்படுகிறான் எகிப்துல. அவன் இடத்துல போயிட்டு கர்த்தரை பற்றி சொல்லி இந்த ஜனங்களை போக விடுங்கள்னு சொல்லும் போது, அதற்கு பார்வன் என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்பதற்கு அவர் யார், அவருக்கு என்ன நான் செய்யணும்? அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படும். யார? படைத்த தெய்வத்தை. அப்ப பாருங்க, அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி தனக்காக வைத்துக் கொண்டான். அந்த ஜனங்க ஆராதிக்க போனாங்கன்னா, அந்த ஜனங்க எனக்கு வேணும், என் வேலையை செய்யணும். அப்ப எவ்வளவு காரிய சித்தி உள்ளவனாய் காணப்படுறான் பார்த்தீங்களா? எவ்வளவு திறமை உள்ளவனா தன்னை மாற்றிக்கொண்டான் பார்த்தீங்களா? எந்த பக்கம் போனால் உங்களை விடுவிக்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டவனாய் காணப்பட்டான் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை காரிய சித்தி உள்ள மனிதன் என்று சொல்லுவார். அந்த காரிய சித்தி உள்ள மனிதன் பாருங்க, அவன் சொல்லும்போது அப்படிதான் பேசுவான். ஏனால் அவனிடத்தில் அநேக ரதங்கள் இருக்குது, குதிரைகள் இருக்குது. இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு போகும்போது கூட அவர்களை நான் விட மாட்டேன், இப்போது நான் என்ன பண்ணுவேன், அவங்களை பிடித்து கொண்டு வருவேன் சொல்லிட்டு பின்தொடர்ந்து போகிறான் காரிய சித்தி உள்ளவன். இந்த காரிய சித்தி உள்ளவன் பாருங்க, இப்படி புறப்பட்டு போறது மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு தீமை அவங்கள ஒத்தனை கூட விட மாட்டேன் பாருங்க, விடுதலை பண்ணி அனுப்பினவன் தான் இவங்களை போக விட்டு பின்தொடர்கிறான். இப்படியாப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் சொன்னால்,
யாத்ராமத்தில் நீங்கள் 15:4 நீங்கள் வாசிக்கும் போது, 5 வாசிக்கும் போது, அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் தண்ணீரிலே மூழ்கினார்கள் என்று. இவர்களுக்கோ தேவன் என்ன பண்ண, திறந்து கொடுத்தார் செங்கடலை. இவர்கள் புறப்பட்டு போகும்போது, நான் காரிய சித்தி உள்ளவன். யாருக்கிட்ட காரிய சித்தி உள்ளவன்? கத்தரிடத்துலையா? கத்தரை பத்தி உனக்கு தெரியாது. என்னுடைய காரியங்களை நான் அப்படிதாங்க செய்வேன், அப்படிதாங்க நடப்பேன். ஐயோ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கானே. நீ எரிச்சல் அடையாத, ஒரு தெய்வம் பார்த்துனே தான் இருக்கிறாரு. அவர் நீதி செய்யக்கூடியவர். அவர் நிச்சயமா நீதி செய்வார். அவர் நிச்சயமா நீதி செய்வார். உன்னை விட்டுற மாட்டாரு. உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற? அப்படி யோசி. அதை விட்டுட்டு என்ன பண்றதுமா, ஐயோ அவன் நல்லா இருக்கான், அவன் இப்படி பண்றான் இப்படி பண்றான், இதை சொல்லாது. அப்படியாப்பட்ட மனிதர் அந்த காரிசித்து உள்ளவனை செங்கடலிலே ஆண்டவர் நுண்ணம் ஆக்கிட்டார். இப்ப என்ன நந்திரமா, உள்ள போன முழுகி செத்து போனான். இந்த ஜனங்களோ கரை கடக்கிறார்கள், ஆனா இவனும் முழுகி செத்து போனான். காரணம், இவன் காரிய சித்தி உள்ளவன் என்று இவன் தன்னை எண்ணிக்கொண்டான். இவன் தன்னை என்ன பண்றான், அப்படி எண்ணிக்கொண்டான். பார்த்தான், நான் அப்படிதான் இப்படிதான். இன்னைக்கு இல்லாம போயிட்டான். இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நான் ஜெயிச்சிருவேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், இல்லாம போயிடுறாங்க. திரும்ப அவங்கள பார்க்கங்க, அவன் தேடியும் காணல. காரணம் எங்க போனான்னு தெரியல, மூழ்கி போயிட்டான். இன்றைக்கு நீங்கள் கூட கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வான். இந்த கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பதை விட நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இப்படியாட்டா, அப்படி இவன் பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. அப்படிச்சுங்களா? அப்படி சொல்வதற்கு நமக்கு வேலை கிடையாது. தாவீது ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தாவீது கர்த்தரை துதித்தார், கர்த்தரை மேம்படுத்தினார். அது நிமித்தமாய் ஆடு மேய்ச்சல் கர்த்தர் அரசனா வந்திருக்கார். ஆனா புள்ள பாருங்க, கர்த்தருக்கு பிரியமா நடக்கவே இல்லை. அவன் பாருங்க அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறான். அப்சலோம் வந்து ராஜ்யத்தை பிடிக்கிறான். அந்த ராஜ்யத்துக்குரியவனா மாறிவிட்டான். வரவங்க கிட்டலாம் சொல்லுவான், உட்காந்து என்ன காரியம் அப்படின்னா, இங்கெல்லாம் நீதி செய்ய மாட்டாங்க, இங்க நீ இப்படி போய் சொல்லு, அங்க போய் அப்படி சொல்லிட்டு ஜனங்களுடைய இருதயத்தை தன் பக்கமாய் கவர்ந்த ஒரு மனிதன் கவர்ந்து கொண்டான். கவர்ந்து கொண்டு ஒரு நாள் ராஜ்யத்தை பிடித்து விட்டான். ராஜ்யத்தை பிடித்தது மாத்திரம்ல, கவனிச்சுங்களா, அந்த உயரமான இடத்துல கூடாரத்தை போட்டு ராஜாவை நான் வெட்கப்படுத்த வேண்டும் என்று அவருடைய மறுமனையாட்டியோடு தவறு செய்தவன். பாருங்க எந்த அளவுக்கு காரிய சித்தி உள்ளவனா இருக்கான். இவ்வளோ பாருங்க, இப்படின்னு தான் உடனே ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க. இப்படின்னு தான் பாருங்க, அவன் பாருங்க இப்படி உயர்ந்து நிற்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியலங்க, எல்லாரும் அவன் கூட இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்களா? காரிய சித்தி உள்ளவனா? அவன் மேல நீ என்ன பண்ணக்கூடாது, தீவினை செய்யற மனுஷனா நீ என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாதுன்னு வேதம் சொல்லு. அப்படியாப்பட்ட மனுஷன் மேல எரிச்சல் அடையாது. அப்ப நான் என்னங்க பண்ண முடியும்? இவ்வளவு கர்த்தரை நோக்கு அமர்ந்துரு. இதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க, மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு வாங்க. அவனை இப்படி விடாதீங்க, நீங்க போய் அவங்கள போய் பார்த்துப்பாங்க, அவங்க ஓடுவாங்க ஓடியாருவாங்க. இல்லைங்க நீங்க இங்க இல்லைங்க, போய் மதுரை கிட்ட போயிட்டு உடனே மதுரைக்கு ஓடுவாங்க. இங்கேருந்து பாருங்க, நீங்க இங்கேருந்து பேச நேரத்தில் நீங்க மலேசியா போயிருந்தா உங்களை எப்பயே காலி பண்ணலன்னா உடனே பாருங்க அதுக்கு ஏதாவது கடனை வாங்கி மலேசியாவுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு ஊரா ஓட சொன்னா ஓடுவேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்துன்னு சொன்னா, உன் வீட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரம் அமர்ந்துன்னா அதை செய்வது இல்லை. கவனிச்சிங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி அமர்ந்து. தாவீது அப்படி அமர்ந்தார். அமர்ந்தவர் என்ன பண்ண தெரியுங்களா? இந்த காரிய சித்தி உள்ளவன், தீவினை செய்கிற மனுஷன், இப்படியெல்லாம் செய்து ஓடின மனிதன் அவன் ஒரு நாள் இல்லாமல் போகிறான். கழுதை மேல உட்காந்து அவன் பாருங்க போயிட்டு யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவன் ஒரு கருவாலி மரத்துக்குள்ள கிடக்கடன் போகும்போது அவன் பாருங்க முடி மாட்டிக்கின்னு தொங்கின்னு கிடக்கிறான். கழுதை ஓடி போச்சு, இவன் மாட்டிக்கினான் தொங்கின்னு கிடக்கிறான். அப்படி தொங்கின்னு கிடக்கும் போது இவ்வளோ காரிய சித்தி உள்ளவன், இவ்வளோ உயரத்தை அடைஞ்சவன், இப்படிப்பட்ட மனுஷன் அங்க பாருங்க அங்க 3 ஈட்டினாலே குத்தப்பட்டு சாகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இவ்வளோ காரியங்களை ஜெயிச்சுட்டு நம்ம பெரிய காரியங்களை பண்ணிட்டேன்னு நினச்சேன். நீங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் பார்த்தியா? காரணம் தத்தியா? இன்னைக்கு நீ காரிய சித்தி உள்ள போல நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்ட, நான் எவ்வளோ இடத்த சோர்ந்துச்சுட்டேன், இதை கட்டி முடிச்சுட்டேன், அவங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டேன் நினைக்கிறியா? கர்த்தரை நோக்கி நீ காத்துரு, உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவரக்கார். கவனிச்சிங்களா? எனக்குரியதெல்லாம் எடுத்துட்டாங்க, நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேங்க, இன்னும் கூடமா அவன் நல்லா வாழறனே,
நீ என்ன பண்ண? எரிச்சல் அடையாத. எரிச்சல் அடைவதற்காக கத்தவனை தெரியல, என் பாதத்தில் அமரு என்று சொல்லியிருக்கிறார். நீ அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால் உனக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கார். உனக்கு நன்மை செய்யாமல் வேற யாருக்கு நன்மை செய்வார்? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நேடி வருகிற நீங்கள் தேவனோடு கூட உறவில வாங்க. அப்படி காரிய சித்து உள்ளவனா இந்த ஒவ்வொருவரும் பாருங்க, ஒவ்வொரு காரியங்களை ஜெயித்து விட்டார்கள் நினைக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அவருடைய முடிவு எப்படியாப்பட்ட முடிவு என்பதை காண்பிக்கிறார். அவருடைய முடிவிலே அவர்கள் அழிந்து போகிறார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமா யாரா எழும்பியிருந்தானா அவனை பார்த்து நம்ம எரிச்சல் அடையாத. கர்த்தர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போகும் என்று வாய்க்காத பண்ற ஒரு தேவன் என் கூட இருக்கிறாருங்க. அவர் இருக்கும்போது நான் ஏங்க கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்துக்கும். மோப் என்ற ஒரு படைத்தளபதி இருந்தான். அவன் தாவீதோடு கூட தான் இருப்பான், தாவீதோடு தான் கூட இருந்தான். அவனை விட சிறந்தவளா யார் காணப்படுவாள் அவரை கூப்பிட்டு கொன்று போடுறான். இது தாவீதுக்கு தெரியும். தாவீதுக்கு தெரியும் இந்த மோப் இப்படி பண்றான், இப்படி செய்யறான், அவங்க சைலண்டா கூப்பிட்டு காலி பண்றான், அவன் அந்த பதவியிலே இருக்கிறான். பார்த்தீங்களா, அவனை யாராலையும் மேற்கொள்ள முடியலையே, அவன் காரிய சித்தி உள்ளவனாய் காணப்படுகிறானே, அவன் இவ்வளவா என்ன பண்றான், தீவினை செய்து கொண்டிருக்கானேன்னு சொல்லிட்டு எரிச்சல் அடையாத. தாவீது பாருங்க, அவருடைய காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய பிள்ளை வரும்போது உடனே சொல்லிட்டார், சாலமோன் இவனை விட்டுடாத, இவனை நீ விட்டுடாத, இந்த மோப் என்ன பண்றதை விட்டுறாத, இவன் இப்படியெல்லாம் செய்திருக்கிறான் சொல்லும்போது அந்த மனிதனை ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்றாரு, ஒன்னெல்லாம் மாத்துறாரு. இந்த மோப் ஓடி போறான், இவனை கொல்ல போகிறார்கள் என்று அறிந்து கொண்டு அவன் ஓடி போகிறான். எங்க போறான் தெரியுமா? அந்த அடைக்கலமான பட்டணம் ஓடி போறான். அங்க போய் நான் நின்றுட்டு அந்த பலிபீடத்துக்கிட்ட போயிட்டுனா அந்த பலிபீடத்தாண்ட என்ன பண்ண மாட்டாங்க, என்ன கொல்ல மாட்டார்கள் என்று அந்த இடத்துல அவன் கொல்லப்பட்டவனாய் மாறினான். காரணம் தெரியுமா? நீ காரிய சித்தி உள்ளவனா, இத்தனை ஆண்டுகள் சுகபோகமாய் வாழ்ந்து விட்ட, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, என்னை அழிக்க யாரால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி எண்ணிக்கொண்டு உட்காந்துக்கிறியா? கர்த்தர் பார்த்து நீ இருக்கிறார். உன் காரிய சித்தி உள்ளவனா நீ காணப்படுறியா? உனக்காக நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். அந்த திட்டத்தை அன்னைக்கு நீ எப்படி மாறுவ தெரியுமா? அன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போவாய். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் காத்திருக்கவங்களே, இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நெருங்கிப்பார். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டு இவ்வளவு உயர்வை அடைந்த இந்த மோப் என்ன பண்ணதுங்களா, செத்து போயிட்டான். அவனை கொன்னுட்டார்கள். அவனை கொன்றும்படிக்கு என்ன பண்றாரு, இவ்வளோ காலங்கள் வந்தா தாவீது கரெக்டாக அது ஞாபகம் வச்சு தன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு, நீ ராஜாவும் போது இவனை விட்டுறாத, இவனை பக்கத்தில் வச்சிடாத, இவன் எப்படியாப்பட்டவன். பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த காரிய சித்தியாய் நிறைய பேர் நடந்துக்கிறான். நான் மட்டும்தான் அப்படி இருப்பேன், நான் அப்படி செய்வேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை எதுவும் பண்ண முடியாது, நான் பண்ணுறது தான் அப்படின்னு நினச்சான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். ஏசேபேல் தான். இந்த ஏசேபேல் கவனிச்சிங்களா, இந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி. ஆகாப் ராஜா பாருங்க, ஒரு தோட்டத்து மேலே ஆசை வச்சான், நாபத்து நிலத்து மேலே ஆசை வச்சான். அவன் காரிய சித்தியா என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய திட்டத்தை போட்டான். அவன் திட்டத்தை போட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டான், அந்த நிலத்தை அபகரித்து விட்டார்கள், அவனை கொன்று போட்டு விட்டார்கள். பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, காரிய சித்தி உள்ளவனாய் காணப்படுறாங்களே, இப்படியா அவனை கொன்று இவனை எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்த்துனே இருந்தார். கர்த்தர் பார்த்துனே இருந்தார். இந்த நாபத்துடைய ரத்த பழிகளை கேட்கும்படிக்கு அவர் வந்தார். பாருங்க, முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு ஏசேபேல் இல்லை, அவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரிய சித்தி உள்ள மேலே எரிச்சல் அடைவதற்காக கர்த்தர் உன்னை வைக்கவில்லை. நீ எரிச்சல் அடைந்து கொண்டிருப்பதாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்க வேண்டுமா? இந்த அமர்ந்து காத்திருக்கும் போது உனக்கு உதவி செய்கிற தேவன் உன்னை எதிர்க்கிற மனிதர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டுருவார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தரை நோக்கி அமர முடியாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அமர்ந்து காத்திருந்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இவளுக்கு நீங்கள் உதவி செய்வதாக, இவருடைய தேவையை சந்திப்பதாக,
இவர்கள் அன்றைய எந்தெந்த காரியங்களை எதையெல்லாம் இழந்து போய் எனக்கு முன்பாக இவங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் மேன்மை அடைந்துட்டாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் தான் அப்படி மாற்றினேன், எரிச்சல் அடையாதபடி ஆண்டவரே உம்மிடத்துல காத்திருக்கும் போது நீ செய்ய போற நன்மைகளை அவள் அன்றைய பெற்றுக்கொள்ளத்தக்கதா இவளை ஒவ்வொரு தகுதிப்படுத்துங்க, வழிநடத்துங்க, ஆசுவதிங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.